வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு chapter 8 statistics and probability ல probability பத்தி பார்க்க போறோம். அதாவது நிகழ்தகவு. நிகழ்தகவுனா என்ன, எங்கெல்லாம் பயன்படுத்துறோம், அது எப்படி எல்லாம் கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்தகவு அப்படின்னா ஒரு விஷயம் இனிமேல் நடக்க போகுது, இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்ல நாளைக்கோ இல்ல சாயந்தரமோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியோடைய முடிவு இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முன்னாடியே ஒரு ப்ரிடிக்ட் பண்றது, யூகிப்பதை தான் நம்ம நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்ம மேகமூட்டமா காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கைல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தர் என்னவாங்க, அட இன்னைக்கு மழை பெய்யும் போல இருக்கேடா அப்படிவாங்க. இன்னும் இன்னொருத்தர் சொல்லுவார், வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மியான இதாக தான் இருக்கு, அதனால மழை வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது இப்படி நடக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றது தான் நம்ம நிகழ்தகவுன்னு சொல்றோம். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து ஒரு T20 மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இப்போ சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேர் பேசிட்டு போறாங்க. ஒருத்தர் சிஎஸ்கே ஃபேனா இருக்கும், இன்னொருத்தர் ஆர்சிபி ஃபேனா இருக்கும். என்ன பேசிப்பாங்க, அவரோட டீம் அவருக்கு வின் பண்ணணும்னு சொல்லுவார் இல்லையா. இப்போ சிஎஸ்கே பிடிச்சவர் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு சொல்லுவார். அதே போல ஆர்சிபியை பிடிச்சவங்க இல்ல எனக்கு ஆர்சிபி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது இனிமேல் நடக்க போற விஷயத்த முதல்ல முன்கூட்டியே இதனுடைய முடிவு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ற எல்லா விஷயங்களையும் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் இந்த ப்ராபபிலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடும். ஏன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு சாப்டரா நமக்கு கொடுத்துருக்காங்களே. எதனால அப்படின்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த நடக்கும் போது இதனுடைய முடிவு இப்படி இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறது தான் நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொன்னோம். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம், ஒருவேளை நான் சொன்னேன் இல்லைங்களா, சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரன் ரேட்ஸ், அப்புறம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் விக்கெட் எடுத்துக்கூடிய இது, ரன்ஸோட ஆவரேஜ் ரன்னோட கால்குலேஷன், அப்புறம் எப்படி வேரி ஆச்சு, அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, ஒவ்வொருத்தருடைய, அதாவது சிஎஸ்கே தனியா ஆர்சிபி தனியா, அப்புறம் ரெண்டு பேர்த்தோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் அவங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வர டேட்டாஸை வச்சு கால்குலேட் பண்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடி அது இப்படி நடக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறது ப்ராபபிலிட்டி. அதுதான் அதனுடைய டிஃபரன்ஸ். இப்போ வாங்க, இந்த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா என்ன, இந்த ப்ராபபிலிட்டியில நிகழ்தகவுல ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் சமவாய்ப்பு சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, ஆர்சிபியும் விளையாட போறாங்க, சிஎஸ்கேவும் விளையாட போறாங்க. ரெண்டு பேர்த்துல யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சும்மா தான் சொல்ல முடியும். பட் இல்ல இவங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம், சமவாய்ப்பு சோதனைன்னு சொல்லுவோம். இதுல சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, இப்ப ரெண்டு டீம் விளையாண்டாங்க இல்லையா, அந்த ரெண்டு டீம் ஆர்சிபி சிஎஸ்கே ரெண்டையுமே நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் தான் சொல்லுவோம். இதுல எது வேணாலும் ஜெயிக்கலாம் இல்லையா, அதனால இது ரெண்டையுமே சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு காயின் எடுத்து அதனோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தலையும் இன்னொரு பக்கம் பூவும் இருக்கு. தலையை நாம பாருங்க, தலைய தமிழ்ல தலைன்னு எழுதுனா இங்கிலீஷ்ல ஹெட்ன்னு தான் எழுதுவோம். அதுவே பூ அப்படிங்கிறதுல இங்கிலீஷ்ல டெய்ல் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதனுடைய முதல் எழுத்து இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸா எழுதுவோம். ஹெட், தலையோடைய இங்கிலீஷ் வார்த்தை ஹெட், அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து ஹெச் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தலைக்கான குறியீடா வச்சுக்கிட்டு, டெய்ல் பூவோடது டெய்ல் அப்படிங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்தை நாம பூவுக்கான குறியீடா வச்சுக்கிட்டு இதை தான் சாம்பிள் ஸ்பேஸா எழுதுவோம். ஏன்னா இது ரெண்டும் தான் அதுல இருக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ், அதனால அப்படி எழுதிட்டோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க இந்த பகடை நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகடையில பாருங்க என்னெல்லாம் அவுட்கம்ஸ் இருக்குன்னா, பாருங்க போட்டா இந்த ஒண்ணு வருமா, சோ ஒண்ணு, அப்புறம் பாருங்க இங்க ரெண்டு இருக்கா, பாருங்க இந்த ரெண்டு இருக்கு, சோ ரெண்டு, அப்புறம் பாருங்க மூணு டாட்ஸ் இருக்கு, சோ மூணு இருக்கு, அப்போ மூணு. அதே மாதிரி பாருங்க நாலு இருக்கா, நாலு, சோ நாலுன்னு ஒண்ணு வரும். அப்புறம் பாருங்க அஞ்சு இருக்கு இல்லையா, அஞ்சு டாட்ஸ் இருக்கு, சோ அஞ்சு. அதே மாதிரி ஆறு இருக்கு, பாருங்க 6 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ 6. இப்போ இதெல்லாம் தான் இதனுடைய பாசிபிள் அவுட்கம்ஸ். அப்புறம் நீங்க கேட்கலாம், டீச்சர் இப்படி தூக்கி போடும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் 4 வருது, அப்புறம் அடுத்த தடவை தூக்கி போடும்போது ஒரு வேளை 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி 1 2 3 எழுதிருக்கீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஒன்று ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ கூட வரலாம். ஆனா எதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டி மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டதையும் நமக்கு 1 தான் வரணும்லாம் கிடையாது, போட்டதையும் 4 வந்திருக்கலாம், அதுக்கு அடுத்தது ஒரு 2 வந்திருக்கலாம், அப்புறம் ஒரு 3 வந்திருக்கலாம், மறுபடியும் கூட ஒரு 4 வரும். ஆனா நாம எப்படி இந்த சாம்பிள் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, இது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நமக்கு நம்ம சௌரியத்துக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணி, அதாவது ஏறு வரிசையில் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா. இப்போ அடுத்தது சாம்பிள் பாயிண்ட்ஸ்.
அதாவது இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நாம சாம்பிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கூறுவெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் கூறு புள்ளி அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அடுத்தது இந்த ட்ரீ டயக்ராம், அதாவது மர வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி மர வரைபடம் வரையுது அப்படின்னா, ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாணயம். நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கும். ஒரு பக்கத்தை தலைனும் இன்னொரு பக்கத்தை பூணும் சொல்லுவோம். தலைய ஹெட், இதை பூவை டெய்ல்னு சொல்லுவோம். அப்ப அந்த ரெண்டும் தான் இப்படி போடணும். இந்த ஹெட் அப்படின்னும் இப்படி அம்புக்குறி போட்டு எழுதணும் அப்படின்னா இந்த காயின்ல இருந்து ஒன்னு ஹெட்னு வரும், இன்னொன்னு டெய்ல்னு வரும். இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு ஆரோ போட்டு எழுதுற விஷயத்த நம்ம ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மர வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு காயினுக்கு. இப்ப பாருங்க, இந்த டைக்கு எழுதுறதா இருந்தாலும் இப்படி பிராக்கெட் போட்டு எழுதாம இப்படி ஒரு டை போட்டு ஒரு பகடையை வரைஞ்சிட்டு இந்த பகடையில இருந்து பாருங்க ஒன்னுன்னு ஒண்ணு வரும், ரெண்டுன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 3, 4 அப்படின்னு 5 அண்ட் 6 அப்படின்னு ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இந்த மாதிரி ஆரோ போட்டு எழுதுனா அதை தான் நம்ம ட்ரீ டயக்ராம் மர வரைபடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் an event, ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். P of E is equal to N of E by N of S அப்படின்னா என்ன, எப்படி இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா probability of the favorable event, அதாவது நமக்கு தேவையான நிகழ்வின் நிகழ்தகவு எப்படி இருக்கும் அப்படின்னா number of favorable events by number of sample space. என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஒரு பகடையை நம்ம சுண்டி போட்டிருக்கோம், அதாவது ஒரு டைய போட்டிருக்கோம். இதை நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை கூறுவெளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பிராக்கெட்ல எழுதி நம்ம கமா போட்டு இப்படி எழுதியிருந்தா அதை நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் தி டை, இதுக்கு ஒரு பகடையுடைய கூறுவெளி எழுதிட்டோம். சரிங்களா? இப்ப இதுல நமக்கு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையானது என்ன, ஈயா அதை வச்சுக்கோ. என்ன, இரட்டைப்படை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஈவன் நம்பர், கெட்டிங் அன் ஈவன் நம்பர். சரிங்களா? அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப ஈவன் நம்பர்லாம் அந்த ஈக்கு எடுத்து எழுதிக்கலாங்களா, ஒரு செட்டா. பாத்தீங்கன்னா இந்த 2, 4, 6 எல்லாமே 2, 4, 6 அப்படிங்கிறது நமக்கு இரட்டைப்படை எண்கள். அதனால அதனுடைய எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம எழுதிட்டோம், 2, 4, 6 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதுக்குள்ள எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணா அது n of e. எத்தனை உறுப்புகள் இருக்கு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா படி நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an even number வேணும் அப்படின்னா அது P of E. ஏன்னா இதை ஈன்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால P of E is equal to as per the formula n of E by n of S அப்படின்னு போடுவோம். n of E is number of favorable cases, இந்த 3, அதாவது நமக்கு தேவையான உறுப்புகளின் எண்ணிக்கை 3. அப்புறம் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை பாருங்க, S இது அப்படின்னா what is n of S அப்படின்னா S க்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட எண்ணிக்கை. So 1, 2, 3, 4, 5, 6 அதுதான் n of S, sample space உடைய total number of elements. So n of S is 6. அப்ப 6ன்னு போட்டோம். இப்போ இது 1, இது 2 அடிச்சு சுருக்கிட்டோம். So 1/2 is the answer for the question which we have asked. அதாவது இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எப்போ அப்படின்னா ஒரு பகடையை சுண்டும் போது இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பாருங்க, அடுத்து என்ன அப்படின்னா P of S, அதாவது உறுதி நிகழ்ச்சி அப்படிங்கும். அதாவது உறுதி நிகழ்ச்சியுடைய நிகழ்தகவு, கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். அதனுடைய ப்ராபபிலிட்டி இட் இஸ் 1, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஷூர் இவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்தது P of 5 அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அ நல் இவெண்ட்னு சொல்லலாம். அதாவது நான் கண்டிப்பா இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி பொதுவாகவே நிகழ்தகவுடைய மதிப்பு 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அதாவது the probability's value lies between 0 and 1 and it will be equal to that 0 and 1. அப்போ 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாகவும் சமமாகவும் இந்த நிகழ்தகவுடைய மதிப்பு அமையும். இப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த நிகழ்தகவுடைய மதிப்பு மைனஸா வராது, 1 விட பெருசா வரக்கூடாது, 2.3, 5.6 அப்படிலாம் கண்டிப்பா வராது. ஒருவேளை ஃபிராக்ஷனா வந்தாலும் நமக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அதாவது தகா பின்னமா வரக்கூடாது, கலப்பு பின்னமா வரக்கூடாது. அதாவது 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதா இருக்கலாம், இல்லைன்னா 0வா இருக்கலாம், இல்லைன்னா 1ஆ இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்க, அடுத்தது P of E அப்படிங்கிறது இப்போ பாருங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு P of E வச்சுக்கோங்களேன்.
இந்த P of E dash என்ன அப்படின்னா இரட்டைப்படை எண் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது E is a set and then E bar is the conjugate of E. அப்போ இது நடக்கும்னா இது நடக்காத நிகழ்ச்சிக்காக அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா கண்டிப்பா 1 வரும். P of E plus P of E dash value is equal to 1. நமக்கு P of E தெரியும். P of E dash கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1 minus P of E போட்டா P of E dash ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணிட முடியும். இல்ல எனக்கு P of E dash ஓட வேல்யூ தெரியும், நான் P of E கால்குலேட் பண்ணணும்னா P of E is equal to 1 minus P of E dash போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலாஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம சம்ஸ் சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Example 8.17 express the sample space for rolling 2 dice using tree diagram. மர வரைபடத்தை பயன்படுத்தி இரண்டு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் கூறுவெளியை காண்க. ரெண்டு டைஸ் ரோல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸை நம்ம இந்த ட்ரீ டயக்ராம் மூலிமா எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது மர வரைபடம் மூலம் இரு பகடைகளை உருட்டும் போது கிடைக்கும் கூறுவெளியை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த ரெண்டு டைஸ் வச்சு பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ இந்த ரெண்டு டைல நம்ம ஒரு டை பாருங்க, ஒவ்வொரு டையோட சாம்பிள் ஸ்பேஸ் சாம்பிள் பாயிண்ட்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். 1ன்னு ஒன்று இருக்கும், 2 தென் 3 4 அதுக்கப்புறம் 5 6 அப்படிங்கிறது இந்த 6 சாம்பிள் பாயிண்ட்ஸும் தான் நமக்கு ஒரு சாம்பிள் ஸ்பேஸாக ஆகும். இப்போ நம்ம ஒரு டையோட சாம்பிள் ஸ்பேஸை அதாவது அதனோட சாம்பிள் பாயிண்ட்ஸை இங்கே எழுத போகிறோம். அரேஞ்ச் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் 1 பாருங்க, 2 தென் 3 4 5 அப்புறம் 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பாயிண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். எழுதிட்டு நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு டையோட ஃபஸ்ட்டு டையில் 1 வந்திருக்கு அப்படிங்கிறதானே சொல்லியிருக்கோம். இதுதானே ஃபஸ்ட்டு டை, இதை கொண்டு போய் இங்கே வச்சுடுறோம். இப்போ நம்ம ரோல் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் டை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம 1 வருது அப்படின்னு 1 வரும்போதெல்லாம் என்ன வரும், என்னென்ன சான்சஸ் இருக்குது ரெண்டாவது டையில் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இது ஏன் இது ட்ரீ டயக்ராம் அப்படின்னா, இதுக்கு பாருங்க இப்படி பிரான்ச்சஸாக இருக்கிறதுனால இது ட்ரீ டயக்ராம், அதாவது கிளை கிளையாக பிரித்து எழுதுறதுனால இதுக்கு பேர் ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொன்னோம், மர வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல் பகடையை உருட்டும் போது கிடைக்கக்கூடிய கூறு புள்ளிகளை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ அந்த முதல் டையை கொண்டு போய் இதுக்கு 1 வந்துச்சுன்னா அப்படிங்கும்போது இதில் 1 வர மாதிரியே நம்ம வச்சுட்டு இந்த ரெண்டாவது டை இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டாவது பகடையை கொண்டு வந்து உருட்ட போகிறோம். இதுக்கு வரக்கூடிய புள்ளிகளை இப்போ எழுத போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைல 1ன்னும் ரெண்டாவது டைல 3ன்னு வருது. பாருங்க, இது 3 அப்படின்னு எழுதிட்டோம், ஒரு அம்புக்குறி போட்டு. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்ல 1ங்களா, ரெண்டாவதுல என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம், 2 வருது. ஸோ பாருங்க, இப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்டாக எழுதிக்கலாம் நம்பர் வைஸில். அதே மாதிரி அடுத்து மறுபடியும் போடுறோம், நமக்கு 3ன்னு வருது. ஃபர்ஸ்டே 1,3 வந்துருச்சு. நமக்கு இது வந்து கூறுவெளி அப்படிங்கிறது நம்ம செட், அதாவது கன பிராக்கெட்டில் எழுதக்கூடியது. ஒரு முறை வந்த உறுப்பு மறுமுறை வரக்கூடாது, ரிப்பீட் ஆகுறத நம்ம அதனால கணக்கில் வச்சுக்காம இதுதான் இதுவும் ரிப்பீட் ஆகுது, அதையும் கணக்கில் வச்சுக்க கூடாது. பாருங்க, 1,6 இதில் 1ம் இதில் 6 வந்திருக்கா. ஸோ 1,6 அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து மறுபடியும் பாருங்க, இதை ரோல் பண்ணுறோம், 4 கிடைக்குது. 1,4 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. ஸோ 1,4 அப்படின்னு எழுதிட்டோம். மறுபடியும் செகண்ட் டையை ரோல் பண்ணுறோம். பாருங்கள், இதுலேயும் 1 இதுலேயும் 1. ஸோ 1,1 எழுதிட்டோம். அதே மாதிரி மீதி என்ன பாக்கி இருக்குன்னா பாருங்கள், 5 பாக்கி இருக்குது. இதெல்லாம் முதலே வந்துட்டதுனால நம்ம அதில் கணக்கில் வச்சுக்கல. பாருங்கள் 1,5ன்னு வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம எழுதிட்டோம். மறுபடியும் எத்தனை வாட்டி போட்டாலும் இதே தான் ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு மேக்ஸிமம் சாம்பிள் பாயிண்ட்ஸ். அதாவது 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைல 2 வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே. அதனால அந்த 2ஓட நம்ம இங்கே வைக்க போகிறோம். பாருங்க, இது 2. அதே மாதிரி இந்த செகண்ட் டையை நம்ம இப்படி ரோல் பண்ணும்போது 2,5 அதுக்கப்புறம் 2,1 அதுக்கப்புறம் 2,5 முதலே வந்துட்டுனால விட்டுறணும். 2,1 வந்துருச்சு, 2,6 இதெல்லாம் நம்ம எழுதுவோம். அப்போது ஒவ்வொன்றுக்கும் 1ல் எப்படி 6 சாம்பிள் ஸ்பேஸ் ரெண்டாவது டையில் வந்ததோ அதே மாதிரி இதுக்கு 2ன்னு வந்தால், அதாவது ஃபர்ஸ்ட் டையில் 2ன்னு வந்தால் செகண்ட் டையில் இந்த 6 சான்சஸும் கண்டிப்பாக வரும். அதே போல் இதில் 3 வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இதை ரோல் பண்ணும்போது 3,1 3,2 3,3ன்னு இந்த செகண்ட் டையில் வர எல்லா சாம்பிள் பாயிண்ட்ஸையும் எழுதிக்குவோம். அதே மாதிரி இங்கே வந்து 4 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டையில் 4 அப்படின்னு வந்துச்சுன்னா இதில் 6 சான்சஸ் இருக்கும்ல. இதில் இருக்கக்கூடிய 1 பாருங்கள், 4,1 அதுக்கப்புறம் நம்ம 4,2 அதுக்கப்புறம் 4,3 அதுக்கப்புறம் 4,4 அப்புறம் 4,5
பாருங்க 4,5 அதே போல் 4,6ன்னு எல்லாமே எழுத போகிறோம். இதை தான் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம ட்ரீ டயக்ராமில் எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு டைஸ்லயும் 1 to 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இரண்டு பகடைகளிலும் 1 to 6 உறுப்புகள் இருக்கும். இது முதல் பகடைன்னு வச்சுக்கோங்க, இது இரண்டாவது பகடைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பகடையிலிருந்து வர அவுட்கம் நம்ம எழுத போறோம். எப்படி அப்படின்னா 1 இந்த 2 3 4 5 6ன்னு ஒரு பகடையிலிருந்து பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பகடையை போடும்போது 1 வருது அப்படின்னா ரெண்டாவது பகடையும் சைமல்டேனியஸா போடணும். இதை போடும்போது இதையும் போடுவோம். அப்போ இதுல 1 வரும்போது நமக்கு ரெண்டாவது பகடையில 1 வரலாம், அல்லது 2 வரலாம், இல்ல 3 இல்ல 4 இதுல 5 அல்லது 6 எது வேணாலும் வரலாம். அப்போ எல்லா வாய்ப்புகளையும் நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பகடையை போடும்போது 2 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவே ரெண்டாவது பகடை ஒரு வாட்டி போடும்போது 1 வரலாம், இன்னொரு வாட்டி போடும்போது 4 வரலாம், இல்ல இன்னொரு வாட்டி போடும்போது 5 வரலாம். சரிங்களா? அப்புறம் போடும்போது ஒரு 3 வரலாம், இதுல 2 அதுல அந்த மாதிரி நம்ம எழுதும் போது என்ன பண்ணிக்கிறோம்னா அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம், எல்லா உறுப்புகளையும் எழுதிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பகடையில 3 வரும்போது ரெண்டாவது பகடையில 1 வரலாம், இல்ல 2 மாதிரி 6ன்னு ஃபர்ஸ்ட் பகடையில வரும்போது 1 2 3 4 5 6. அப்புறம் நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், ஏன் டீச்சர் பகடை போட்டதே முதல்ல ஒரு பகடை போட்டதே முதல்ல 1 தான் வரணுமா அப்படின்னா, இல்ல அது 3ஆ கூட வந்திருந்திருக்கலாம். இதுலயும் நமக்கு ஒரு இந்த 5 கூட வந்திருக்கலாம். ரெண்டாவது பகடையில 5னும் ஃபர்ஸ்ட் பகடையில 3ன்னு வந்திருக்கலாம். மாறி மாறி இந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எல்லாம் என்ன எதெல்லாம் பாசிபிளா வருமோ அதெல்லாம் நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்டா நம்ம ஈஸிக்காக நம்ம எழுதிக்கோம். ஃபர்ஸ்ட் பகடையில 1 2 3 4 5ன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில என்னெல்லாம் வாய்க்கும் அதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இதை எப்படி கலெக்ட் பண்ணி எழுதுறது? இந்த ஸ்கூர் வழி எஸ்ன்னு குறிப்பிடுவோம், சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதை எப்படி கலெக்ட் பண்ணி எழுதுறது அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு இதை ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் பகடையில வரக்கூடிய 1, அதே போல இரண்டாவது பகடையில என்ன வந்திருக்கும்னா 1, 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பகடையில 1 வரும்போது ரெண்டாவது பகடையில 1 வரும். ஃபர்ஸ்ட் பகடையில நமக்கு 1 வரும்போது ரெண்டாவது பகடையில 2ன்னு வந்திருக்கலாம். அதே இது ஃபர்ஸ்ட் பகடையில 1 வரும்போது ரெண்டாவது பகடையில 3ன்னு வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் பகடையில நமக்கு 1ன்னு வரும்போது ரெண்டாவது பகடையில 4 அப்படின்னு வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் பகடையில 1ன்னு வரும்போது ரெண்டாவது பகடையில 5ன்னு வந்திருக்கலாம். அதே போல ஃபர்ஸ்ட் பகடையில 1ன்னு போது ரெண்டாவது பகடையில 6ன்னு வந்திருக்கிறது தான் பாருங்க. 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6ன்னு ஃபர்ஸ்ட் ரோல எழுதிட்டோம். ரெண்டாவது ரோல அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல 2ன்னு வந்தா ரெண்டாவது இந்த தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட்க்கு 3ன்னு வந்தா ரெண்டாவதுல 1 வரலாம். இந்த 3 1 அடுத்தது 3 இந்த 2 3, 6 அப்படின்னு பாருங்க. 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6. அதே மாதிரி அடுத்த ரோல நமக்கு என்ன வரும்னா 4,1 அதே மாதிரி 4,6ன்னு இதனோட பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம். அடுத்து 5ல ஆரம்பிக்கிறோம். 5,1 5,2. அடுத்தது ஃபைனலா நமக்கு 5,6ன்னும் ஃபைனலா நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்ல 6 செகண்ட் பகடையில 1 ஃபர்ஸ்ட் பகடையில 6 ரெண்டாவது பகடையில 5 ஃபர்ஸ்ட் பகடையில 6 ரெண்டாவது பகடையிலையும் 6 அப்படின்னு எதெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸோ அதையெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தடவை ஆனா அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு இதை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.